பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அது சிவகாசியோட முதல் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட சிவகாசியோட முதல் பெண் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அதை விட சிவகாசியோட சிறந்த எம்எல்ஏன்ற ஒரு பட்டம் வாங்கணும்ன்றதுதான், அந்த பட்டத்தை அண்ணாக்கு கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. இதுவரைக்கும் சிவகாசியில எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அதை நேத்து நாங்க கோர்ட் பக்கத்துலதான் இருக்கு, மக்கள் எல்லாரும் நான் வர சொல்லி 24 மணி நேரம் திறந்திருக்கும். உங்களுக்காக மக்கள் பணி செய்யறதுக்காக நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கோர்ட் பக்கத்துல இருக்குங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா கடைசி 5 வருஷம் திறக்கவே இல்லை. நாங்க தான் இன்னைக்கு அதை திறந்து கிளீன் பண்ணி ரெடியா பண்ணி மக்களுக்காக 24 மணி நேரம் சேவை செய்யணும் நாங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அண்ணனோட வழியில கண்டிப்பாக எங்களுடைய சேவைகளை கண்டிப்பா பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம கையில தான் இருந்தது. அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம கைக்கு வந்திருக்கும். ஆனா அவங்க போட்டது என்ன மறதி அப்படின்லாம் போடுறாங்க. அது ஒரு தப்பான விஷயம். அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அவங்க. இப்ப சிவகாசிங்களாவே வெடி பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது அனுமதி பெறாத இடங்கள்ல சில வெடி மருந்துகள் தயாரிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க இதுக்கான கமிட்டி ஒண்ணு அமைக்கப்படும் நான் சொல்லி என்னோட வாக்குறுதியிலேயே நான் கொடுத்திருந்தேன். அந்த கமிட்டிக்கான வேலைகளை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெடி விபத்துல உயிரில் இருந்தவங்களுக்கு, கள்ளச்சாரம் இறந்தவங்களுக்கு எல்லாம் அதிக நிவாரணம் கிடைக்குது. உயிர் இருந்தவங்களுக்கு வெடி விபத்துல இதே நீங்க பழைய கவர்மெண்ட்ல கேட்கவே இல்லை. நாங்க இப்பதான் வந்திருக்கோம். இன்னும் 2 நாள் கூட ஆகல. இந்த கேள்வியை நாங்க செய்யாதப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நாங்க பண்ணுவோம். எங்களுக்கு அந்த ஒரு இது வரும்போது நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கான அந்த கமிட்டி தான் உட்கார்ந்து நாங்க டிசைட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு கமிட்டி இன்னைக்கு வரை யாருமே அமைக்கவே இல்லை. இதுல எக்ஸ்பர்டீஸ் உட்கார போறாங்க, ஓனர்ஸ் எல்லாரும் உட்கார போறாங்க, பொதுமக்கள் அங்க இருக்க தொழிலாளர்கள் உட்கார போறாங்க. 3 பேரும் உட்கார்ந்து கலந்தாராய்ந்துட்டு அதுல நம்ம என்ன அப்படின்றத பத்தி பேசணும். நீங்க சன் நியூஸா சார்? அனுமதி இல்லாத பட்டா சாலைகள் செயல்படுறாங்க. நீங்க போய் அமைச்சராக போறீங்க, போனே அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பா சார். அதுக்கான கமிட்டி தான் நான் சொன்னேன். இப்ப கமிட்டி கடைசியா ஒரு ஃபயர் ஆக்ஷன் நடந்தது. நீங்க கூட நேரடியா போய் மார்ச்சரி வரை நாங்க போய் பார்த்திருந்தோம். 2-2:30 மணி வரை மக்களோட இருந்து ஆதரவா, தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே ஆதரவா இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் நாங்க பார்த்து பண்ணோம். அது சம்பந்தமா கண்டிப்பா நாங்க இன்னைக்குதான் போறோம். அதுக்கான இது எல்லாத்தையும் கலெக்டர் சார்ட்ட பேசி நாங்க பார்ப்போம். பெண்கள் தாலியறுத்த மதுவை முழுமையா சொல்லி ஒரு கோரிக்கை நீண்ட நாளா இருக்கு. பெண்ணா அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு குரல் கொடுக்க போறீங்க? பூரண மதுவிலக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுவிலக்கை பத்தி சைன் போட்டவர் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். அதாவது முக்கியமான பகுதிகளில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட வைத்தவர் அவர். அப்பனா எந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்க போகுதுன்னு உங்களுக்கே இந்த ஒரு ஆக்ஷன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது.